Hello, sir. First of all, pleasure to meet you. My full name is Akash Muruganantham. I come from India. Currently, I am living in Singapore. I have done my UG in BTech Petroleum Engineering in Anna University, India. Hello, sir. Hello, madam. First of all, thank you for giving me this wonderful opportunity to introduce myself. My name is P. Arun Kumar. I am from Tamil Nadu, India. I am currently living in Kannur district, Tamil Nadu. Hello, sir, madam. My name is Muttarasan. I am from India. I am completed B Mechanical Engineering. I have huge experience CNC turning programmer in the medical components manufacturing industry. Hi, good morning to all. Myself is Vishnu Prasad. I'm currently living in India. My current location is Chennai. I have completed my BE Aeronautical Engineering, MTech in Mechanical Engineering. I'm currently working as a Business Development Manager in a company name called Max City Builders and Promoters. ஹாய் ஹலோ, என் பேர் சுரேஷ் பாபு. நான் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளேன். நான் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். வணக்கம், என் பெயர் விமல்ராஜ். நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வசிக்கிறேன். நான் தச்சு வேலை செய்கிறேன். இந்த வேலையில் எனக்கு 18 வருட அனுபவம் உள்ளது. எனது பெயர் நடராஜன். நான் இந்தியா சென்னையை சேர்ந்தவன். கொத்தனார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் நான் நல்ல முறையில் செய்வேன். வெளிநாட்டிலும் இந்தியாவிலும் 25 வருடம் நான் வேலை செஞ்சுருக்கேன். சார் அண்ட் மேம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மை நேம் இஸ் ஜி கற்குவேல் நடராஜ். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா. நான் கேட்ரிங்கில் டிப்ளமா கேட்ரிங் நான் முடிச்சிருக்கேன். குக்கிங்கில் முடிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் அப்ராடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ராடில் 2 இயர்ஸ் நான் கல்ஃப் கண்ட்ரியில் பஹ்ரைன்ற கண்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் எந்த சேனல்லுமே பதிவு பண்ணாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நான் கேரண்டியாக சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98% பேருக்கு வந்து தெரியாது அப்படின்றது எனக்கு கேரண்டியாக என்னால் வந்து சொல்ல முடியும். அதாவது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் எப்படி முயற்சி பண்ணுவாங்க, அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரியான சிவி கவர் லெட்டர் வந்து ரெடி பண்ணிக்கிறது, ஸோ வேலைக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்லை நம்ம வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஒரு லிங்க்டின்லையோ இண்டீட்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, இல்லை டேரக்டாக கம்பெனியோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுவீங்க. இன்டர்வியூ வரும், இன்டர்வியூ கிளியர் பண்ணுவீங்க. இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னால் ஆஃபர் லெட்டர் வரும். இப்படி தான் நீங்கள் போவீங்க. ஆனால் முதல் முறையாக உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ வச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராக் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ப முடியுது அவங்களால? டெஃபினட்டாக முடியுங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை எப்படி நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம், அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து பதிவு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் லேபர் கேட்டகரியில் முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ஐடி கேட்டகரிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ எடுத்து ஒரு ப்ரொமோஷன் மூலியமாக வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. ஓகே, ஸோ நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஸோ வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு சிலர்லாம் குறைஞ்ச மழையெல்லாம் வரலாம் கேள்விப்பட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீர் எடுத்துங்க, நீரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு நிகழ்ச்சிகளை போகலாம் வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அதாவது வந்து லேபர் கேட்டகரியாக இருக்கலாம், செமி ஸ்கில்டாக இருக்கலாம், ஸ்கில்டு பர்சனாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், எந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிவி கவர் லெட்டர் ரெடி பண்ணணும். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும். இருந்தது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸாக நீங்கள் இதுவரையிலும் பார்த்துருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. இதில் நம்ம வந்து என்டிஎல் கேரியர் நெக்ஸஸ்.comனு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த சாஃப்ட்வேரில் வந்து டூல் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் வந்து டேரெக்டாக கம்பெனிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த கம்பெனி மூலமா அவங்க ப்ரொஃபைலை மேட்ச் பண்ண வச்சு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணது உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா பல நபர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி இப்போ அடுத்தது இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெப்சைட் கூட சில யூடியூப் சேனல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, மொபைல் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது. பட் நம்ம வந்து மொபைல் ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து வெப்சைட்டை தாண்டி ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே அது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு, எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரியில ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு டீம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எனக்கு கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைச்சது. அந்த கனெக்ஷன் மூலியமா அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன்.
அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு மட்டுமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஏன் எக்ஸ்டர்னலாக வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றத நம்ம யோசிச்சோம். ஸோ இதுக்கிடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர்லேயே செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பொதுவாக லிங்க்டின் இண்டியில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. நம்ம சாஃப்ட்வேர்ல அதை கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ அதை தாண்டி வந்து ஒரு ப்ரொமோஷன் மெத்தட் மூலியமா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நம்ம இப்போ வந்து அதுல சில கரெக்ஷன்லாம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த வேலையா இருந்தாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சீசனல் வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா, அப்போ அதுல என்ன தெரிஞ்சுக்கணும், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை தாண்டி வந்து இப்போ டைரி ஃபார்ம்லாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை நாங்க சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி நீங்களே பேசி இந்த விஷயத்தை எப்படி நான் இந்த இடத்துல பண்றேன் அப்படின்றத ஒரு அதிகபட்சம் 60 செகண்ட் தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்து வீடியோ வந்து இருக்கக்கூடாது. அதுக்குள்ள ஷார்ட்டா ஸ்வீட்டா நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செமி ஸ்கில்டா இருக்கேன், இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனா இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் பண்ணும்போது எப்படி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க, ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் இல்லைங்களா, எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க தெரியல, நாங்க சொல்லி தருவோம். அதே மாதிரி பிளம்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிளம்பரா இருக்கும்போது என்ன விஷயங்கள் செய்வீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி வீடியோ எடுக்கணுன்றதை நாங்க உங்களுக்கு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வெல்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டிக்கு மிக்கு ஆர்க்குலாம் பண்றீங்கன்னா வெளிநாட்டுல என்ன மாதிரியான வந்து வெல்டரிங் வந்து கேட்பாங்க, அதுல ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துல வீடியோ கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பொதுவா இப்பயே வந்து வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வெளியில வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது யார் வேணாலும் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது யார் வேணாலும் உங்களை கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். இது இந்த லேபரு, செமி ஸ்கில்டு மட்டும் கிடையாது. இப்ப ஐடி, ப்ரொஃபஷனல், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா கூட, நீங்க டாக்டர், நர்ஸா இருந்தா கூட, பிசியோதெரபிஸ்டா இருந்தா கூட, நீங்க எப்படி வந்து இந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ எடுக்கணும் அப்படின்ற டிப்ஸ் நாங்க வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நீங்க எங்க டீமை கனெக்ட் பண்ணி தான் அவனு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்க எங்க டீமை கனெக்ட் பண்ணும்போது என்ன ப்ரொஃபைலுக்கு நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைலுக்கு எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்ற எல்லா டிப்ஸும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை கேட்டுட்டு நீங்க அந்த வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த நாங்க எதிர்பார்க்குற மாதிரியான அந்த வீடியோல எல்லாமே வந்துருச்சு, எந்த கரெக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா நாங்க அந்த வீடியோவை இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய டிக்டாக் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவோம். அதாவது டிக்டாக் மூலியமா பண்ணக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது வந்து வெளியில இருந்து நபர்களை வந்து ஸ்பான்சருக்காக எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள டார்கெட் பண்ணி ரீச் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொமோஷன்ஸ் மூலியமா நாங்க கிரியேட் பண்றோம். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்து ஆள் தேவைப்படுதுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நேரத்துல அங்க ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து டெஃபினட்டா டிக்டாக் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்க ப்ரொஃபைலை பார்த்தாங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைலை கால் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல நாங்க ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஐடி நம்பர் சொல்லி எங்க கிட்ட கேட்டாங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைல யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலா யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள ஒரு சக்சஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த விஷயம். அதை நான் வந்து இப்ப எடுத்து எக்ஸ்டர்னலா வந்து நான் பண்றேன். ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாமே இந்தியாவிலே இளைஞர்கள் தான் வந்து இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கல்ஃப்ல இருப்பீங்க, பட் காமனா எல்லாமே இந்தியன் இளைஞர் நபர்களாக தான் இருப்பீங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட போய் 1 லட்சம் 2 லட்சம் பணத்தை கொடுக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ற போது நமக்கு கிடைச்சது அப்படின்னா நமக்கு எவ்வளவு பணம் மிச்சம் தானே. சோ இந்த விஷயத்த நம்ம பயன்படுத்துறதுக்கான டூலா யூஸ் பண்றது இந்த செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ ப்ரொமோஷன்ஸ் மட்டும்தான். இந்த வீடியோ எந்த கேட்டகரி வேணாலும் நீங்க இருக்கலாம். அந்த கேட்டகரிக்கு எப்படி நீங்க வீடியோ எடுக்கணும், எந்த ஆங்கிள் இருக்கணும், என்ன விஷயத்த அந்த வீடியோல கொண்டு வரணும், எப்படி ஒரு 60 செகண்ட்ல எடுக்கணும்ன்றது எல்லாமே நாங்க டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே பண்ணுவோம். இல்லைன்னா நாங்க கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுவோம், அதை நீங்க ரெடி பண்ணி மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து இருக்கு. ஸோ அது நீங்க டீடைல்டா நீங்க வந்து கன்சல்டிங் புக் பண்ணும்போது உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கான சார்ஜஸ் நான் வந்து அப்போ வந்து நான் சொல்றேன் நான். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாரிஃப் வந்து மாறும். ஸோ இது எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க சரியா வந்து பயன்படுத்திங்க. இது சக்சஸ்ஃபுல்லா இது நடந்துட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஃபீட்பேக், இது எப்படி பண்ணா நல்லா இருக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, இருக்குமா இல்லையா அப்படின்றத பல மாதங்களா நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் மாதிரி நாங்க பண்ணணும் நாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றது இது எல்லாமே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேன். ஸோ அதனால உங்களுக்குள்ள இன்டர்னலா ஏதாவது டவுட் இருந்தா அந்த டவுட் உங்களுக்கு தேவையில்லை. இல்ல இன்கேஸ் அப்படியே இருந்துட்டே இருந்தா கூட என்னை கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு டீடைல்டா நான் வந்து உங்களோட டவுட்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது சாதாரணமான ஒரு விஷயமா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது வந்து. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது அருமையான வாய்ப்பு. இது இளைஞர்கள் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த கேட்டகரியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ சில வேலைகளுக்கு நாங்க எடுத்து கொடுத்த வேலைக்கு வீடியோ மூலியமா தான் நாங்க எடுத்து கொடுத்தோம் நாங்க.
அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அதை ரிசர்ச் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்ற எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இந்த வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை டெஃபினட்டா வந்து உங்களுக்கு கொடுக்க சான்சஸ் வந்து இருக்குங்க. பல நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் மூலியமா உருவாக்கி கொடுக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. தைரியமா நீங்க வந்து பயன்படுத்துங்க. நிச்சயமா இதுல வந்து இது வாய்ப்பு ஏற்படுத்தி தருன்றதை வந்து நான் ரொம்ப நம்புறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இறைவனோட வழி தான். ஸோ டெஃபினட்டா நம்ம பாசிட்டிவா நினைப்போம், பாசிட்டிவாவே வந்து நடக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுத்தா கூட, அதை கமெண்ட்ல கொடுத்தா கூட உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இல்ல கன்சல்டிங் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து பேசுறேன். இல்ல எங்க டீம்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இது எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுல மறுப்பதுக்கே கிடையாது. நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நான் வந்து சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி நான் உங்கள் தினேஷ். நன்றி, வணக்கம், பபாய்.